ஸோ குட் மார்னிங். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என்னடா கட்டப்பை சரியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு கட்டப்பை ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டுக்கு, ஒரு கட்டப்பை ஃபுல்லாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு. அப்போ தான் திரும்பி வரப்போ ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. த பவர் ஆஃப் கட்டப்பைஸ். ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ திங்ஸ் எல்லாம் டிக்கியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஸோ எங்கள் செக்யூரிட்டி எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ பூ வச்சாச்சு, முருகனுக்கு ஒரு பூ வச்சாச்சு, விநாயகருக்கு ஒரு பூ வச்சாச்சு, வேலனுக்கும் இங்கே பூ வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா பூ வந்து இங்கே. ஆக்சுவலி நாங்கள் பார்த்தோன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் காரில், பிகாஸ் அது எனக்கு அலர்ஜிக் ஆகும். ஸோ எனக்கு வேறு எந்த பர்ஃப்யூம் போட்டாலும் அலர்ஜி ஆகும். பிகாஸ் நம்ம ஏசி காரில் போகிறனால அது க்ளோஸ்டு விண்டோஸாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அலர்ஜி, அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கனால அலர்ஜி ஆயிரும். ஸோ வந்து நேச்சுரலாக வந்து இந்த மல்லிப்பூ இல்லைன்னா செவந்தி பூ இந்த மாதிரி வச்சுட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ என்னடா இருட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, 5 மணி ஆக போகுது. ஸோ ஹாய், குட் மார்னிங். இப்போ டைம் 5 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. அங்கே ஒருத்தர் வந்து பைக்கை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு, பைக்கை கவர் பண்ணிகிட்ருக்காரு, ஊருக்கு போகிறோம்ல அதனால். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பேக்கிங் வீடியோ, ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இப்போ மதுரையில் இருக்கோம், மதுரையிலேருந்து தேனிக்கு போகிறோம். ஸோ காலையில் இப்போயே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து ஜிம்கிலாம் போட்டாச்சு, ஜிம்கி இதெல்லாம் போட்டாச்சு. அது ஏன்னா வந்து ஊருக்கு போகிறோம். மேண்டேட்ரி திங்ஸ் ஆஃப் அன் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஃப்டர் மேரேஜ், பெண்களோட மேண்டேட்ரி திங்ஸ் ஊருக்கு போகலாம். ஏன்னா ஊருக்கு போனோடனே 4 பேர் வருவாங்க, 4 பேர் தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வருவாங்க. என்னம்மா நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, என்னப்பா இப்போ தான் வரியா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி எதுவுமே போடலன்னா அவ்வளோதான், ஐயோ என்ன ஒன்றும் இல்லாமல் வந்திருக்காங்க அப்படின்றவாங்க. ஸோ அதனால் அது காலைல தான் போட்டேன், இன்றைக்கி தான் காது வலிக்குங்க எனக்குலாம் இதுதான் போட்டால். என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு போட்டு விடுவார். ஸோ இப்போ வந்து வண்டியை லைட்டாக வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காரு. இது காமிக்கிறேன், எங்கே பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கிட்டு இருக்காரு லைட்டாக. ஸோ ஊருக்கு போயிட்டு அடுத்த வீடியோ எடுப்போமா, பார்ப்போமா என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு. ஃபஸ்ட்டு பாட்டியை போய் பார்க்கணும். பாட்டி தான் எத்தனை நாளாச்சு, ஐயோ அப்பா என் பேரன் என்ன வரல, பேரன் என்ன வரலன்ட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் பாட்டி, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி அவங்க தான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சிசிடிவி கேமராலாம் எதுவும் தேவைப்படாது, அந்த பாட்டி ஒன்று போதும். என்னப்பா அப்படின்ட்டு யார் வந்தாலும் சரி என்ட்ரியே கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த பாட்டி. ஏய் நம்ம கிளம்புவோமா? ஊருக்கு கிளம்பிட்டோம். இல்லைப்பா முதல்ல போய் யாரை பார்ப்பேன், யாரை பார்ப்பேன், யாரை தெரியும், உங்கள் பாட்டியே தான். பாட்டி பேரன் பாட்டி தான், பாட்டி பேரன் தான். முதல்ல போய் பாட்டியை தான் பார்க்கறது. சரி, பாட்டிக்கு வந்து ஆக்சுவலி உடம்பு முடியல, ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்காங்க, படுக்கையாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஆசைப்படுவாங்க வந்து பார்க்கட்டும் வைக்கட்டும்ட்டு. ஸோ முதல்ல போய் நம்ம பாட்டியை பார்ப்போம். டைம் 6 o'clock ஆயிடுச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து உசிலம்பட்டி வந்துட்டோம். இனி இங்கேருந்து இன்னும் ஒரு 1 hour கூட நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். உசிலம்பட்டி பெண்குட்டி. ஒரு நல்ல டீ குடிச்சாச்சு. உசிலம்பட்டியில் வந்து கல்யாண் பேக்கரின்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்பயுமே டீ குடிச்சா நல்லா தான் இருக்கும். அங்கே பனானா கேக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்றைக்கி வந்து இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதுக்கு இன்னும் கட் பண்ண டைம் ஆகுமா, அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. மதக்காரங்க கையே கத்திடா, அந்த அளவுக்கு கட் பண்ண முடியாது. அவங்க அது கீழே ஏதோ ஸ்டிக் மாதிரி ஆகுமா அப்படின்னு, அப்போ பேப்பர் இருக்கும். பேப்பர் என்ன பேப்பரு, அதுக்கு மேலே கட் பண்ணிட்டு அது பேப்பரை வந்து இப்படி கவுத்துட்டா முடிஞ்சு. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்கிறாருப்பா. கேக் வந்து பனானா கேக் வந்து எப்படி கட் பண்ண வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக வந்து சொன்னால் சூப்பராக இருக்கும். எப்பயுமே நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ உசிலம்பட்டி சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க வந்து தெரியும்
தெரிஞ்சவங்க சாப்பிடலாம், வாங்கலாம். தெரியாதவங்க வந்து வாங்கலாம். பாட்டிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. மெயினாக பாட்டிக்கு தான். பாட்டிக்கு வந்து பிஸ்கெட்டு, அவங்க விரும்பி சாப்பிட்ற பிஸ்கெட் வந்து மேரிகோல்டு தான். அப்புறம் வந்து முங்குதால். ஸோ இது வந்து முங்குதால் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து புடிங் கேக். பாட்டிக்கு பல்லு இல்லைன்னா கூட நல்லா கறக்கு முறுக்கு நீங்க எறும்ப கொடுங்க. முன்னாடி உள்ள பல்லு கடா பல்லாம் இருக்கு. நல்லா கொறுக்கு முறுக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க பாட்டி. வாய் நம்ம 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 கெட்டிக்கிட்டு வாயை குறைக்க மாட்டாங்க பாட்டி. அதனால இன்னைக்கு அப்படியே பேரனை பார்த்தோன்னே அப்படி கண்ணீர் வந்துடும் பாட்டி. எப்பே நான் உயிரோட இருக்கேன்னு பார்க்க வந்து எப்பே சரி ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் ஊருக்கு போக. இன்னும் 40 மினிட்ஸ் ஆமா, 1 ஹவர் ஆகுமா? ஏன்னா இப்போ உசிலம்பட்டி எல்லைக்கு தான் வந்திருக்கோம். இனி இந்த எல்லையை தாண்டி போகணும் தேனிக்கு. ஸோ போய் பார்ப்போம். நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நுழைஞ்சிக்கிட்டோம். கிடைக்குமா? செம்மையா இருக்குல்ல வியூ. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டோட வில்லேஜுக்கு வந்திருக்கோம். நான் ஒரு சிட்டி கேர்ளில் வந்து வில்லேஜ் பாய்க்கு வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன். இது கரப்பையாபுரமா? அப்புறம் சோழஜானப்பட்டி எங்கே போச்சு? கோயில் வந்துச்சு. இந்த கோயில் தான். ஆமாம், இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எங்கள் தாத்தாவோட பேர் ஆர் பாண்டியப்பன் என்கிற ராமன். என் வீட்டுக்காரோட தாத்தா பேர். ஸோ இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா வந்து இப்போது உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு இருந்தப்போ இந்த ஊருக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதனால் இந்த கோயில் கட்டி அவர் பேரை வந்து கல்வெட்டில் போட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால் தெரியுதுங்களா? இங்கே தான் என் ஹஸ்பண்ட், என் வீட்டுக்காரு படித்த ஸ்கூல் 8th வரைக்கும் படிச்சிருக்காரு. த கிரேட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இங்கே தான் படிச்சிருக்காரு. த கிரேட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் என் ஹஸ்பண்ட் இந்த ஸ்கூலில் தான் படித்து வந்திருக்காரு. ஸ்கூல் பக்கத்துலேயே தான் எங்கள் தோட்டம். இதெல்லாம் எங்கள் தோட்டம் தான். எல்லாம் இந்த தோட்டம், இந்த சைட் ஃபுல்லாக எங்கள் தோட்டம் தான். வீடு வந்து கொஞ்சம் தள்ளி போகணும். ஸோ நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். உள்ள போவோமா? கேட்டை பார்த்தாலே இது வரும். இதுதான் எங்கள் தோட்டம், தோட்டத்து வீடு, ஃபார்ம் ஹவுஸ். எங்க ஜாக்கி வராரு பாருங்க. ஜாக்கி வாலாட்டிட்டே வந்துருப்பா. இப்ப ஜாக்கி எங்க அத்தை அங்க கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மரத்துல இருந்து அந்த இது விழுந்துட்டே இருக்கும். எங்க பாட்டிய பாருங்க. பாட்டியாச்சு. எங்க அங்கிள் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எங்க ஆண்டி ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து யார் வந்தாலும் ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க ஹாப்பி ஃபேஸ். ஹாய் ஜானி, அப்பு குட்டியா நீ? புதுசா நீங்கள் இந்த வீட்டுக்கு? ஹலோ, ஷேக்கன் கொடுங்க. சூச்சு அம்மா. அப்புறம் இவங்க தான் எங்கள் வீட்டோட தோட்டத்தோட வான்கோழி. அப்புறம் ஆட்டுக்கொலை, கெடா இதெல்லாம் இருக்கும். என்ன வளர்ந்துட்டியா நீ? குட்டி உண்டா அந்த எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டியா? இங்கே பாரு ஜானியா. பாட்டியை பார்க்க போகிறோம். பாட்டியை இங்கே எதுக்கு வச்சுருக்கோம்னா, பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. ஸோ பாத்ரூம் போகிறதுக்கு வைக்கிறதுக்கு இதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். பாட்டி எங்களை பார்த்தோன்னே அழுதுட்டாங்க. பாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.